ஹலோ ஆல், வெல்கம் டு டான்சிங் ட்ரீம் ட்ராவலர். இன்றைக்கி எங்கே போக போகிறோன்னா, ஒரு மூவிங் ஸ்டாச்சு. ப்ராகில் வந்து ஒன் ஆஃப் த ஐகானிக் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இது. நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ராம்ப் வழியாக போய் அதுக்கப்புறம் இந்த பார்க் வழியாக போய் மெயின் சிட்டி போனோம். மெயின் சிட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணுங்க இதை போக. நாங்கள் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு ஸ்டாச்சு பார்த்தோம். அந்த ஸ்டாச்சு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து ஒரு ஆள் வந்து ஒரு அப்படியே உட்காந்துருக்கிற மாதிரி. அது வந்து நாங்கள் போகிற வழியில் பார்த்து அது நல்லா அப்படியே பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணி போயிட்டுருந்தோம். அதையும் இந்த வீடியோவில் கேப்சர் பண்ணியிருந்தோம். அது யாருன்னு எங்களுக்கும் தெரியாது, ஆனால் ஜஸ்ட் நல்லா இருந்துச்சு, அதனால் வீடியோவில் கேப்சர் பண்ணோம். அப்புறம் நடந்து கொஞ்சம் தூரம் போனப்போ அந்த ஸ்டாச்சு, அந்த நாங்கள் பார்க்க போகிற ஸ்டாச்சு தூரத்தில் இருந்து தெரிஞ்சுட்டு இருந்துருச்சு. நாங்கள் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சி போய் பார்த்தா அங்கே ஃபுல்லாகவே கூட்டமாக இருந்துச்சு. இந்த ஸ்டாச்சுவோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா, இது வந்து ரொட்டேட்டிங் ஸ்டாச்சு. இது வந்து ஹெட் ஆஃப் ஃப்ரான்ஸ் காஃப்கான்னு சொல்லுவாங்க. ஃப்ரான்ஸ் காஃப்காங்கிறவர் வந்து ஒரு பெரிய நோவலிஸ்ட் ரைட்டர், ப்ராகில் இருந்து இருக்கிற ரைட்டர். அவர் வந்து மோஸ்ட் ஆஃப் அவரோட ஒர்க் எல்லாமே ஜெர்மனியில் தான் இருந்துச்சு. அவர் வந்து பார்த்திங்கன்னா 1883 பிறந்து 1924 இருந்திருக்காரு. ஆனால் வந்து ஹீஸ் அ செலிப்ரேட்டட் ரைட்டர், நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு, ரொம்ப ஃபேமஸான புக்ஸு. அந்த ரைட்டரோட தலை தான் இங்கே வச்சுருக்காங்க. அது வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், பல டிஃப்ரெண்ட் இதாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். இந்த ஸ்டாச்சு பார்த்தா அது வந்து லைக் 2024 தான் புதுசாக இது இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு கைனடிக் ஸ்கல்ப்சர் சொல்லுவாங்க. 10.6 மீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்குது. அது வந்து 42 ரொட்டேட்டிங் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸில் செஞ்சுருக்காங்க. இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 24 டன்ஸு. இது வந்து ஒவ்வொரு லேயரும் தனித்தனியாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் அந்த ஸ்டாச்சு வந்து பல டிஃப்ரெண்ட் இதில் ரொட்டேட் ஆகிட்ருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆர்லேயும் எவ்ரி ஆரில் ஒரு 15 மினிட்ஸ் அந்த ரொட்டேட்டிங் இது பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போனது 4 o'clock, 4 to 4:15 வரைக்கும் அது ரொட்டேட்டட் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடும் இருந்தாங்க மக்களும், ஆப்போசிட் சைடில் இருந்தாங்க. ஏன்னா அந்த ஸ்டாச்சு ரொட்டேட் ஆகிட்டு பாதி இந்த சைடு காமிச்சிட்டு இருந்துச்சு, இந்த அதோட வியூஸு பாதி வந்து அந்த சைடு காமிச்சிட்டு இருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. நிறைய பேர் ஃபோட்டோவில் எடுத்துருந்தாங்க, நாங்களும் அப்படியே நின்று ஃபோட்டோ வீடியோவில் எடுத்துகிட்டு இது வந்து கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்டீலில் ஒரு ரொட்டேட்டிங் ஸ்டாச்சு நாங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அங்கே வந்து எல்லா ஊர்லேருந்தும் மக்கள் வந்துருந்தாங்க, நிறைய பேர் பேட் டூர் வந்திருந்தாங்க. இது வந்து ஒரு இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ண ஸ்டாச்சு தான், ஐ மீன் இன்ஸ்டால் பண்ண ஸ்டாச்சு தான். ஆனால் அது வந்து ரொம்ப அட்ராக்ஷன் கெயின் பண்ணிருச்சு, நிறைய பேர் வர்றாங்க இது பார்க்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இவரே வந்து நிறைய ஸ்டாச்சூஸ் நிறைய டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ப்ராகில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு. ஸோ அது பார்க்கவும் நல்லா இருந்தது. இந்த ஸ்டாச்சுவோட அந்த இது க்ரியேட் பண்ண ஆர்டிஸ்ட் பேர் டேவிட் சர்னி. அவர் சொன்ன மாதிரி நிறையா ஸ்டாச்சூஸ் பண்ணியிருக்காரு ப்ராகில், டிஃப்ரெண்ட் ஸ்டாச்சூஸு, டிஃப்ரெண்ட் ஸ்கல்ப்சர்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து நாங்கள் அப்படியே பார்த்துட்டு போயிட்டுருந்தோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் நின்று இது ஒரு 15 மினிட்ஸ் இதை பார்த்தோங்க. நிறைய ஆட்கள் வந்திருந்தாங்க, எல்லாருமே சவுண்ட் போட்டுட்ருந்தாங்க. இது மூவ் ஆகும்போது எல்லாமே எக்ஸைட்மெண்ட்டில் தான் சவுண்ட் போட்டுட்ருந்தாங்க. இதை பார்த்துட்டே அப்படியே ஓல்ட் டவுன் வழியாக நடந்து போனோம். ஸோ இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வர்த்தியான்னு கேட்டால், இது எல்லா பிளேட்ஸுமே, இந்த ஸ்டீல் பிளேட்ஸ் எல்லாமே மூவ் ஆகும். ஸோ அந்த 15 மினிட்ஸும் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறது ஐ திங்க் இட்ஸ் வர்த்தி. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இங்கே ப்ராகில். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கன்னு, ஒரு மாலோட முன்னாடி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் அந்த மாலுக்கு இந்த ஸ்டாச்சு அட்வர்டைஸ்மெண்ட்டாக வச்சு நிறைய பேர் அந்த மாலுக்கு போகிறாங்க, அந்த மாதிரியே சொல்லியிருக்காங்க. அந்த மாலில் அவங்க தான் இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கன்னு. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டாச்சு இருந்துச்சு, இந்த மாதிரி இன்னொரு ரொட்டேட்டிங் இது இருந்துச்சு. இது வந்து ஒரு பிளெயினில் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி வச்சு இது பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக அந்த World War II யூஸ் பண்ண பிளெயின்ஸு. அதில் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்பிட்ஃபயர்ஸ்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது வந்து டு ஆனர் லைக் World War II ஹீரோஸ், அதுக்காக இது இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து சிட்டி சென்டரில் தான். இந்த 2 ஸ்டாச்சு தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போனோம். எங்களுக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. ஐ ஹோப் யூ லைக் இட் டூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.